ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நமக்குண்டான காய்கறியை நம்மளே எப்படி அறுவடை செய்யணுங்கிறது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு இடத்துல போட்டிருந்தோம். அதை பற்றிக்குண்டான டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சரியான மழை அடிச்சிருந்துச்சு. அப்போ அடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், நம்ம போட்ட விதைகள் அந்த எல்லா விதைகளும் தண்ணியோடு அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா நம்ம போட்ட கீரை வகைகளுக்குண்டான விதைகள் முளைச்சி வெளியே வந்திருக்கு. அந்த இதை பற்றி இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி வந்திருக்கு, எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெட் கலராக ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, ரெட்டும் இந்த க்ரீனும் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நான் போட்டிருக்க கீரை வகைகள். சரிங்களா? நான் நினச்சேன் நம்மளாம் போடும்போதுலாம் வருமா அது விவசாயி அவங்களாம் கஷ்டப்பட்டு அதுக்குண்டான இடத்த பராமரித்து அதுக்குண்டான இடத்த ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் அவங்க விதைகள்லாம் போட்டு விவசாயம் பண்ணி நமக்கு காய்கறிலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் போட்டால் வருமானு நினச்சேன். அது அப்படி நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த பக்கமும் வந்திருக்கு. தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் தண்ணி ஊற்றலாமே அப்படி சொல்லி வரும்போது தான் பார்த்தேன். இப்படி நல்லா வெளியே விதைகள்லாம் முளைச்சி வெளியே நிற்கிது. அதனால் தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள். சரிங்களா? அதுமாதிரி உருளைக்கிழங்குலாம் வெளியே வந்துருச்சு நிறைய. வெங்காயமும் அப்படி தான், பூண்டும் அப்படி தான், பூண்டு இஞ்சி எல்லாமே அப்படி தான். இல்லை பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன, இதே மாதிரி வீடியோவை உடனுக்குடன் தெரியணுன்னா நம்மளோட பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.